வணக்கம் லியல். கேட்குறவங்களா? கேட்குறவங்களா அப்பன் ஆமாம் சார். தம்பி? ஓகே. வணக்கம். பாஸ் பேப்பர் 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எலக்ட்ரானிக்ஸ் கல்வி பார்த்தீங்களா? பதினஞ்சு 16 பார்த்துட்டோம் போன கிளாஸ். இன்றைக்கு 17 18 பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? செய்து பார்த்துனீங்களா? கேட்குறவங்களா லியல்? தங்கச்சி 2017 18 பாஸ் பேப்பர் பார்த்தனீங்களா? பார்க்கலையா? பார்த்தேன் சார். அதில் பார்த்தேன். ஆன்சர் செய்யக்கூடிய மாதிரி கிடந்தா? இந்த சுருக்கிற கல்வி செய்யக்கூடிய மாதிரி இந்த விளக்குற கல்வி தெரியாது. ரூம் டேட்டால தான் நெருக்கி இருக்கிறோம். ஃபோனில் என்ன டேட்டா கொடுத்துக்கிறோம், வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். விளங்கல சார் நீங்கள் கிடைக்கிறது. இல்லை இல்லை, இந்த 2017 கீழே போட்டிருந்தது அது கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே. மேலே சார் முதலாவது கேள்வி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஷேர் ஆகலை. ஓகே சொல்லிட்டேன் அவட கால் பண்ணிச்சேன்னா. ஓகே. சரி. அப்போ 2017 பார்த்த தங்கச்சி என்ன பார்த்ததா? 2017 18 ஓம் சார் இருக்குங்களா? பார்த்துனுங்க. அதில் கஷ்டமான கேள்விகள் இருக்கா? செய்து விடணுமா? இல்ல சார். செய்திருங்களா? ஃபுல்லாக செய்திருங்களா? ஆன்சர் வந்துச்சா? ஓம் சார் வந்தது. ஓகே. இந்த நாட்டுக்கு என்ன செய்து விடணுமா? ஆமாம் சார். ஓகே. காலையிலே டான்ஸ் ஆயிட்டு ஓகே. ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை காணும். இதில் சோம் ஒயிட் பாட் ஆன் பண்ணேன். அது லோட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணலாம் நம்மளோடக்கு. ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவோம். ஓகே, கோஸ்டாக்னா தான் நான் ஷேர் பண்ணலாம் போல இருக்கு. ஆமாம் சார். கேதீஸ்வரன் ஓகே. ஓகே, சரி. நம்ம பார்த்தா 2015, அதுக்கப்புறம் 16, 2016 பார்த்து நாங்கள் இப்போ 2017 பார்க்க போகிறோம். 2017 பார்த்தீங்கன்னா இந்த சீராக்கள் நிர்வாகிக்கும் இடையிலான ஒற்றுமையும் ஒற்றுமைகளும் வேறுபாடுகள் ஆகியவற்றினை குறிப்பிட்டார். சரியா? சரியா? ஒற்றுமையும் வேறுபாட்டினையும் குறிப்பிட்டார். இதை நாங்கள் படிச்சுட்டோம். எங்களுக்கு தெரியும் சீராக்கள் நிர்வாகிக்கும் செனர் நிர்வாகிக்கும் ஒற்றுமை வேற்றுமை. ரெக்கார்டா? எல்லாருக்குமே ஸ்டெக் ஆகுதா? இல்லை சார், இவனுக்கு தான் அவரே ஸ்டிக் கவரேஜ் இல்லை அவனுக்கு. ஆமாம். ரமேஷ் சொல்லுங்க. ரமேஷ் போயிட்டானா? ஓகே, நாங்கள் பார்ப்போம். அந்த சீராக்கள் நிர்வாகிக்கும் செனர் நிர்வாகிக்கும் இடையிலான ஒற்றுமையும் வேற்றுமையும் குறிக்கா சொல்லுங்க பார்ப்போம். தங்கச்சி எழுதினு சொன்னீங்களா? தங்கச்சி சொல்லுங்க, அதுக்கான விடைய சீராக்கும் நிர்வாகிக்கும் செனர் நிர்வாகிக்கும் இடையிலான வேறுபாட்டை ஒற்றுமையும். சீராக்கள் நிர்வாகிக்கு மின்னோட்டம் ஒரு திசையில மாத்திரம் செல்லும். சேனர் நிர்வாகில மின்னோட்டம் இரு திசையிலையும் செல்லக்கூடியதா இருக்கும். ஓகே, வேற? சீராக்கள் நிர்வாகி பின்முக கூடல்ல மட்டும் பயன்படுத்தினா பழுதடையும். சேனர் நிர்வாகி பின்முக கூடல்ல பழுதடையும். வேறுபாடு. ஓகே, சரி. அந்த விஷயம் தான் என்னது
ஏனென்றால் அதுக்கு பரிதாக்க பிரதேசம் அதிகமாக இருக்கும். சீராக்கும் நிர்வாகி பார்த்தீங்கன்னா முன்னோக்கோடலை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். பின்னோக்கோடலை பயன்படுத்தக்குள்ள பரிதாக்க பிரதேசம் குறைய என்பதால் எங்களுக்கு என்ன செய்ய போதென்றால் பழுதடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு மற்றொரு வரும் சென்னை நிர்வாகி சுமைகளை பாதுகாப்பதற்கான நாங்கள் பயன்படுத்த போறோம். கொஞ்சம் அப்படி நான் படிச்ச விஷயம் நான் இது சென்னை நிர்வாகி முன்னுக்கு பார்த்து நிர்வாகின வகைகள் எல்லாம் பார்த்துனாங்க. அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்றால் அப்படின்னா சரி. அடுத்தது நேரோட்டம் ஒன்றின் வோல்ட் அளவினை நிலைப்படுத்துவதற்கு சரியா மாற்றமடையும் நேரோட்டம் ஒன்றினை வோல்ட் அளவினை நிலைப்படுத்துவதற்கு சென்னை நிர்வாகினை பயன்படுத்தத்தக்க விதத்தினை சுற்று வரிபடத்தின் துணையுடன் விளக்கட்டா. அதாவது சென்னை நிர்வாகியை நாங்க என்னென்று பயன்படுத்த போறோம், அந்த பயன்படுத்துற வரைபடம் எங்களுக்கு வரைபடம் என்னவா இருக்கணும், கீரை தெரியணும். அவ கீறி காட்டணுமா வரைபடமா இருக்காது. அந்த தடை வந்து இருக்குல்ல சார். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதை சும்மா பாருங்க. எங்களுக்கு இப்படி ஒரு செனருக்கு சமாந்தரமா ஒரு தடை ஒன்று வரும் இல்லையே, ஆமா அந்த தடையை செனருக்கு அங்கால போட்டா பிரச்சனையா ரியா பக்கம்? இல்ல பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. சமாந்தரம் வேணா தொடர். இப்ப இதுல ஒரு இப்படி தடை கொண்டு போட்டுட்டு இது இதுல என்னது இப்படி சென்னை போட போறோம். எத்தனை சொல்றீங்க சென்னை போடுவோம். இதுக்கு இந்தியாவில என்ன செய்ய போறோம், சுமையோடு அணைக்க போறோம். இது லோடுன்னு சொல்லுவோம். இந்த லோட் இந்த தடையை தானே சொல்றீங்க. இந்த தடை இந்தியாவில வந்தானே அங்கால வந்தானே அதை கேக்குறீங்களா, இல்லாட்டி இந்த லோட முன்னு கொடுத்தானே பின்ன கொடுத்தானு கேக்குறீங்களா? தடைய லோட் பக்கம் போட்டா என்ன? தடைய ரோட் பக்கம் அதுல பிரச்சனை இல்லை, அப்படின்னு போடலாம். சரியா? ஓகே, இந்த சர்க்கிட் இருக்குதுன்னா சரி. சரிதானே? பழங்கு இருக்கிறதுல தெரியுதானே என்ன? சரி, அப்ப இந்த கேள்வி சரி, இந்த கேள்வி சரி, இந்த கேள்வி சரி. மாற்றம் அடையும் நேரற்ற ஒன்றின் துணையிடம் விளக்கணும். படத்தை குறி போட்டு அதுல பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் வாரது இது பிளஸ் இது மைனஸா இருக்க போது, இதால கரண்ட் வர்றது, இதால வாருது, இதால போக இது பின்முகக்கோடல். பின்முகக்கோடல் என்ன செய்யாது, சுமையை பாதுகாக்க போகுது. இதுல பின்முகக்கோடல ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வரும் வரைக்கும் என்ன செய்ய போகுது, கரண்டை போடாம விட்டு பின் வரிதாக்க பிரேச முடிஞ்சு அதுக்கு தான் என்ன செய்ய போகுது, கரண்ட் ஆனது செல்லு கரண்ட் ஆனது வெட்டு கம்பி இதால உடைஞ்சிட்டு தானே என்ன செய்ய போன இது ஒரு சுமார் வெட்டு கம்பி மாயத்தம் ஏற்பட போகுது. அப்ப இதுல போடுற சுமை என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது. அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்த தெரிஞ்சான எல்லாம். அப்படி இல்லாட்டி இந்த படத்தை கீறி விட்டாலே உங்களுக்கு இதுக்கான மார்க்ஸ் போடப்படும். சரியா? இதுதான் அந்த சர்க்கிட். இதுல போட்டிருக்கிற விஷயம் என்னென்றால் இது என்னது இதுல கீறி இருந்தது அந்த வெற்று கம்பியா தொழிற்படுற இந்த செனரில் வாயு பழுதடைந்துட்டு என்றால் வெற்று கம்பியா தொழிற்படுற விதத்தை நான் என்ன செய்யநான் கீறி காட்டினான். சரியா? ஓகே, அடுத்தது இந்த களி போன பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள பார்த்தேன் நான், ஞாபகம் இருக்கா? இந்த களி டிரான்சிஸ்டரின் சிறப்பியல்பு வளையை வரைந்து அதன் தொழிற்பாட்டை வளையத்தின் வளையில் குறித்து காட்டுக. சிறப்பியல்பு வளைவு இதுக்கு திரும்ப குறிக்காட்டணுமா இல்லை தானே? சந்தோஷ் புதுசா இருக்கிற பெயர் இருக்குங்களா போன கிளாஸ்?
இது தெரியுமா சிறப்பியல் வளைவு? பேக் ஆன் பண்ண நம்ம ஆன் பண்ணி சொல்லுங்க. என்ன கேள்வி காட்டணும் பண்ணால் அப்படிலாம் சேட்டில் சொல்லுங்க. தம்பி தெரியும். ஓகே, அடுத்தது இந்த களியும் அப்படித்தான். எனது டிரான்சிஸ்டர் ஆனது டிரான்சிஸ்டர் ஒன்று நிரம்பல் வளையத்தில் தொழிற்படுகின்றதா என்பதனை சோதிக்கும் விதத்தினை விளக்குக. நிரம்பல் பிரதேசத்தை தொழிற்படைக்கல எங்களுக்கு அந்த நேற்று போன கிளாஸ் கணக்கு செய்ய பார்த்தீங்க என்றால் மூவாயிக்கு 3 கால் இருக்க போது அதுல இது பேஸ், இது எமிட்டர், இது கலெக்டர். எமிட்டர் நாங்கள் இப்படி பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்றால் இது என்னது பேஸுக்கும் எமிட்டருக்குமான சந்து. இது நார்மலா ஒரு அழுத்தம் இருக்க போது சிலிக்கனல்ல சைவசமோடு ஜெர்மானியோட சைவசமோடு நாங்கள் நார்மலா இதில் சிலிக்கனாக போறோம். அப்போ சைவசமோடு வோல்ட் இருக்க போது எனது அழுத்தம் தளத்துக்குமான எமிட்டருக்குமானது. சரியா? எங்களுக்கு இப்ப இந்த நீங்க தான் கேடுறீங்களா? ஆமா பேன் தெரியலையா? ஒண்ணும் வரல. வரலையா? பேப்பர் தான் நிக்குது. சரி சரியா ஸ்டேக் ஹவுஸ் சார் பெலங்குலே. இந்த நடுவுல கீறது தெரியலையா உங்களுக்கு? இப்பதான் தெரியுது. தெரியுதா? நான் சூம் பேக்கேஜ் போட்டுக்கண்டா அதுல தான் கொட்பல் எடுத்து இருக்கிறேன் இன்றைக்கு. அதெல்லாம் சார் துணை வரும் சார். பேக்கேஜுக்கு சிலவா தான் சார் வேலை செய்யும் கொஞ்சம். என்ன சொல்றியா? வைஃபை கனெக்ட் பண்ணுங்க சார். வைஃபை கனெக்ட் பண்ண வேலை செய்யாட்டி சரி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் பரவாயில்ல. ஓகே, தெரியுதா அப்பன்? சரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்றால் இந்த நிரம்பல் வளையத்தில் தொழிற்படுகின்றதா என்பதை சோதிக்கும் என்றால் எங்களுக்கு மூவாஜி தெரியும். மூவாஜில எனது 3 கால் இருக்கு. அதுல ஒரு கால் இருக்க போது எமிட்டர், இது பேஸ், இது கலெக்டர். இந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில பாத்தீங்கன்னா நிரம்பல் நிலையில தொழிற்படுதா இருந்தால் இந்த ரெண்டுக்கும் இடையில 0.2 வோல்ட் காணப்பட போகுது. 0.2 வோல்ட் காணப்படுது என்ற விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவமா இருந்தால் எங்களுக்கு என்னது இதுக்குள்ள இந்த 0.2 வோல்ட் இருந்தால் இது நிரம்ப நிலையில தொழிற்படுது என்ற ஒரு எடுக்கோல் எடுத்து நாங்கள் கொண்டு போகலாம். சரியா? டிரான்சிஸ்டரான நிரம்பல் வளையத்தை தொழிற்படுகின்றதா என்பதை நான் என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் மூவாயிர எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில அழுத்தத்தை அளக்க போறோம். எங்களுக்கு தியரி வைஸா தெரியும். மூவாயிரம் தொழிற்படைக்குள்ள நிரம்பல் வோல்ட் அளவானது 0.2 காணப்படும். அப்ப 0.2 எங்களுக்கு அது தொழிற்படுது என்ற ஒரு எடுக்கோலை எடுக்க போறோம். சரியா விளையாட்? ஆனா அதுக்கான ஆன்சர்ஸ் சரிதானே? அடுத்த கேள்வி. டிரான்சிஸ்டர் பின்னூட்டல் பின்முகக்கோடல் டிரான்ஸ்ஃபர் செய்து பின்னூட்டல் அல்லது பின்முகக்கோடல் பின்னூட்டல் செய்யப்பட்ட டிரான்சிஸ்டர் சுற்றொன்றை உறவில் காட்டப்பட்டுள்ளது. சரியா? உறவில் காட்டப்பட்டுள்ளதா? இந்த பில ரெண்டாவது எப்படி சார் விட எழுதுற மாதிரி சொல்லுங்க.
டிரான்சிஸ்டர் ஒன்று நிரம்பல் வளையத்தை தொழிற்படுகின்றதா என்பதை சோதிக்கும் விதத்தினை விவரிக்கின்றால் மூவாயினை சுற்றில் அமைத்து மின் அழுத்தம் அல்லது மின்னோட்டம் வழங்கும் போது மின்னழுத்தம் வழங்கும் போது காலி மற்றும் சேகரிப்பானுக்கு இடையிலான அழுத்தமானது தம்பி ஏரோஃபன் கோஸ்டர் இருக்கிறோம் நான் தானே இல்லாட்டி யாராவது இருக்குங்களா தங்கச்சி மாற்றிடுங்க கோஸ்டர் இருக்கா கோஸ்டல் வைஃபை என்ன பிரச்சனை இதான இந்த 8 மணி டைம் எல்லாருக்கும் அந்த பாவிக்கைக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் தங்கச்சி மாற்ற தெரியுமா கோஸ்டர் என்ன ஓகே சார் மாத்திட்டேன். ஓகே ஓகே காலி மற்றும் ஓகே இடையிலான அழுத்தமானது என்னவன் காலி மற்றும் சேகரிப்பானுக்கு இடையிலான அழுத்தமானது சைவசம் 2ஆக காணப்படுமாயின் மூவாஜியானது 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 நிரம்பல் நிலையில் தொழிற்படும் ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம் பின்வருவனவற்றினை கணக்குகளாம் சின்ன கேள்வி இந்த கேள்வி எல்லாருமே செய்து பார்த்தனுங்களா இந்த சுற்றுக்கான கேள்வி பிள்ளைகள் செய்யலாமா யாருக்கா செய்து விடணுமா செய்யணும்னா சொல்லுங்க சந்தோஷ் செய்யணும்னா சொல்லுங்க செய்யறதா செய்யுங்க ஓகே சரி கட் பண்ணிட்டு ஒயிட் இது எடுக்கிறேன் ரமேஷ் கதைக்கிற விளங்கோடா ஓகே ஓகே
சரி முதலாவது கேள்வி. சரி கேள்வி படத்துக்கு பயன் எங்களுக்கு காலி பேஸ் பேஸ் என்ன செய்தென்றால் இதோடு இணைக்கப்படுது. நடந்து இதோட அதே டைம் இங்க இருந்து பிசிசிக்கு ஒரு தடை கொண்டு வந்து காலியோட இணைக்கப்படுது. ஓகே இதனை தடை வந்ததற்கு 33 அடுத்தது வருது இல்ல 33 கிலோ. இங்க வந்திருக்கு 1.8 கிலோ ஓடியில பீட்டா வந்திருக்கு 92 பீட்டா வந்து 90. சரி இப்ப எங்களுக்கு ஐபி ஆடின்ற ஓட்டம் கேட்டிருக்கு, ஐபி கேட்டிருக்கு. ஐபி நாங்க இதுல என்னென்னு காணலாம்? ஐடியா சொல்லுங்க, வராது ஐபி காண்றதுக்கான ஐடியா. ஐசி சமன் பீட்டா ஐபி. ஐசி சமன் பீட்டா ஐபி. சார் அதுக்கு பீட்டா ஐபி. ஓகே அந்த மேல் பிள்ளைல அதுக்கு மேல் கேள்வி பயன் சார். அதுக்கு மேலே மேல் கேள்வி இருக்கு. அதுக்கு மேல ஒரு இருக்கா? ஓகே பார்க்கலாம். மேற்படி டிரான்சிஸ்டரை நிரம்பல் வளையத்திற்கு கோடலுற செய்ய முடியாமையை விளக்கட்டா. அதானே? ஓகே மேற்படி நிரம்பல் வளையத்திற்கு கோடலுற செய்ய முடியாமையை விளக்கட்டா. என்ன காரணத்துக்காண்டி கோடலுற செய்ய முடியாமல் இருக்காண்டு. ஓகே அதுக்கு இப்ப எங்களுக்கு கோடலுற செய்யணும் என்றால் எங்கண்ட பிசி எனக்கு வைஃபை சரி வரையில நான் இதுல ஃபோன் டேட்டா ஆடியோ வரணும். ரீகனெக்ட் ஆகி வருது. சரியா? ஓகே சரி இதுல மேற்படி டிரான்சிஸ்டரை நிரம்பல் வளையத்திற்கு கோடலுற செய்ய முடியாமனே விளக்கட்டா. ஓகே இதுல வைரவியா தங்கச்சி செய்தான்னு சொன்னீங்களானே, என்ன காரணமா இருக்கும் நீங்க கருதுறீங்க கோடலுற செய்ய முடியாமைக்கு? சைவசன் 2 வோல்டேஜோட அதிகமா இருக்கிறதால குடலுற செய்யலாம். எதுக்கு சைவசன் 2 வோல்டேஜை விட அதிகமா இருக்கு? உடலழுத்தம் சைவசமால விட இருக்கிறதால தான் குடலுற செய்யலாம். இசி வந்து சைவசமால விட கூடவா இருக்கு, சைவசமால விட கூட இருக்குது. அப்ப சைவசம் 2 அதை விட அதிகமானதால குடலுற செய்யலாம். ஓகே அது நீங்க என்ன ஸ்கீமா பார்த்து சொல்றீங்களா இல்லாட்டி கேள்வியை பார்த்து சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு? என்ன சார்? ஸ்கீமா பார்த்து விடலைங்களா இல்லாட்டி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நோட் பைசா தெரியுமா? நோட் பைசா தெரியும். ஓகே இப்ப நாங்க முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கு பாருங்க. அந்த நிரம்பல் வளையத்தை தொழிற்படுகின்றதா என்பதை பரிசோதிப்பதற்கு என்ன பரிசோதனை கேட்டுக்கு தானே, அதை விட உங்களுக்கு அதை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இங்க கேள்விகள் போக போகுது.
அப்ப இதுல கேட்டிருக்கேன்டா மேற்படி டிரான்சிஸ்டரை நிரம்பல் வளையத்துக்கு கோடலுற செய்ய முடியாமையினை விளக்குங்கண்டால் நிரம்பல் நிலையத்துக்கு வரையில என்றால் எங்களுக்கு சைவசென்ட் வரையில அதான் அந்த சைவசென்ட் விட பிசிஇ பெருசா இருக்கு. இப்போ சைவசென்ட்ல இருந்தால் தான் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த நிரம்ப நிலைக்கு வருதுன்றது. அப்ப நாங்கள் டிரெக்டா என்ன செய்யலாம் அந்த விஷயத்தை தள்ளிவிட்டோம்னா சரி. நிரம்ப நிலைன்னா எங்களுக்கு என்ன இருக்கணும், சைவசம் தண்டி இருக்கணும். அதோட கூட இருந்துச்சா எங்களுக்கு நிரம்ப நிலைக்கு கொண்டு வரப்படையில அதால கோடலுற செய்ய முடியாம இருக்கின்ற விஷயம். சரியா? அடுத்த கேள்வி கேட்டுருக்கு. அதுல முதலாவது ஐபி என்னண்டு. ஓகே, ஐபி என்னண்டு கேள்வி கேட்டு ஐபியை நீங்க என்னென்னு காண போறீர்கள். இந்த கேள்வியை செய்யலாமா இல்லையா செய்து விடுறதா? சார் இது இப்போ 2வது கேள்வி போறீங்களா இல்லை 1வது கேள்வி எதை கேட்குறீங்க? மேல எதை கேட்குறீங்க? 1வது கேட்குறீங்களா 2வது கேட்குறீங்களா? சீப்பாடில் 2வது முதலாவது அடியோட்டம் ஐபி. அதுக்கு மேலான கேள்விக்கு விளக்கு நடக்காது தான் என்ன கேட்டேன். விளக்கண்டாதான விஷயம். இப்ப எங்களுக்கு நிரம்பல் இப்ப நான் சொன்ன விஷயம் உனக்கு கேட்கலையாம சொன்ன விஷயம். அதுக்கு முதற்களில் நிரம்பல் ஒன்றுக்கு தான் நிரம்பலோட ஒரு விஷயம் எங்காச்சும் இல்ல. அந்த நிரம்பல் நிலை என்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சைவசம் 2 வோல்ட் தான். அதுல வோல்ட் என்ன இருக்கணும், சைவசம் 2 வோல்ட் வந்தா தான் எங்களுக்கு இந்த மூவாதியான நிரம்பல் நிலையில செயற்பட போகுது, மூவாயி தொழிற்படும். இப்ப எங்க நிரம்ப நிலையில கோடலுற செய்ய முடியாமை ரெண்டால் எங்களுக்கு என்ன செய்யல, இந்த அழுத்தம் சைவசென்டாண்டுக்கு வரையில சைவசென்டாண்டை விட கூடவா இருக்க போகுது. கூடவா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தொழிற்படாது. அந்த விஷயத்த நீங்கள் இல்லைன்னா சரி நிரம்ப நிலைக்கு வரணும்னா எங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்னா மூவாதி என்றால் சைவசென்டாண்டு வோல்ட்டுக்கு வரணும். புரியுதா? சரி, அந்த நிரம்பர அழுத்தம் தான் விவி ஆக்டிவேஷன் போட்டிருக்கதா? அல்லது பி விசி எஸ்ஐடி விசிஇடா. விசிஇ என்றது சேகரிப்பான் எமிட்டருக்கான அழுத்தம். அதுதான் நிரம்பர அழுத்தமா? ஆமாம், அதான் நான் முன்னுக்கு படங்கள் நான் காட்டினேன். BC7 சைவசென்டாண்டு வோல்ட்டா இருக்கணும் அந்த பேப்பர்ல குறி காட்டினேன். பார்க்கலையா? சரி சரி சரி. உனக்கு முதல் விளங்கப்படுத்துக்குள்ள போர்டு தெரியாது இல்லாட்டி நீங்க இப்ப கவனிக்க இல்லையா அதை? தெரியல சார். ஓகே சரி. இங்கால இந்த ஐபிக்கான ஓட்டம் காணலுமா? ஐபி ஐசி காணலுமோடா நடிச்சு செய்து காட்டணுமா? செய்யுங்க சார் இருக்கா செய்யறதோட சின்ன விஷயம். நீங்க வீட்டை படிச்சு செய்து பார்க்கல போல கட்ட கொஞ்சம் சின்ன விஷயங்கள் செய்தீங்க. ஓகே புல பிள்ளையா துருக்கல் புல. சரி. சரி செய்ய வழிகிறோம். அப்ப இதுல கேள்வியில படம் தரவு தந்திருக்கு எங்களுக்கு. என்னது β7 ICO IBயும் IE7 IB + IC என்ற சமன்பாடுகள் 2-3 சமன்பாடுகள் அந்த கதோட V7 IR என்ற சமன்பாடுலாம் கூடுதலா இதுக்குள்ள சுத்தி பாவிக்க போறோம். அதுல இப்ப நாங்க பாவிக்க போறது எங்களுக்கு தேவையானது IB தானே. IB7 இதுல காணலாம்னா β7 ICO IBல காணலாம். சரியா? அப்ப எங்களுக்கு ஐபி பக்கம் 70 மாற்றி போட்டு பிறகு இடலாம். பிறகு பார்த்தீங்கன்னா வளங்கள் அழுத்தம் வந்திருக்க. வளங்கள் அழுத்தம் எத்தனை வளங்கள் அழுத்தம் எத்தனை 3 வோல்ட்டா? பேப்பர்ல தேவைப்படுது வாங்க பேப்பர்ல புத்தாதுல போட்டிருக்கா 3 வோல்ட் வளங்கள் அழுத்தம் 3 வோல்ட். 3 பேப்பர்ல ஓடல ஸ்கிரீன்ல போட்டிருக்க 3 வோல்ட் அண்டு வளங்கள் அழுத்தம் 3 வோல்ட். 3 வோல்ட் என்றால் இதால வர 3 வோல்ட் என்ன செய்ய போகுது, இது இந்த தடையில விழப்போகுது, இந்த பிரிஞ்சு என்ன செய்ய போகுது, இந்த 33 என்ற அழுத்தத்துக்குள்ளேயும் போகுது, 2 தடைக்குள்ளேயும் போகுது. சரியா? ஓகே. அவன் நாங்கள் அதை பார்ப்போம்.
என்னென்னு பார்க்கலாம் என்றால் முதலாவது பிசிசியை நாங்கள் சமப்படுத்தி கொண்டு வரப்போகிறோம். இதில் பிசிசி தான் என்ன செய்ய போகுது, கண்டத்தான் மிச்ச அழுத்தத்தை நாங்கள் காணக்கூடியமாக இருக்க போகுது. சரியா? அப்ப ஓகே, பிசிசியை காண்போம். பிசிசி தெரியும் 3 வோல்ட், பிசிசி 3 வோல்ட். இதுல என்னது 33 1.8லையும் 33லையும் விழுகிற அழுத்தம் கண்டம் என்றால் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பேஸ் அழுத்தம் தெரியும். இதுல என்ன செய்ய போது, தடையில வி 1.8லையும் பிளஸ் வி 33 பிளஸ் இது என்னது, சரி இதுல இந்த அழுத்தம் போற இதுல தானே அழுத்தம் பேஸ் எமிட்டர். சரியா? பேஸ் எமிட்டர். ஓகே, இதுகளுக்கான அழுத்தம் தான் என்ன இருக்க போகுது, இந்த 3 வோல்ட்டா இருக்க போகுது. சரியா? ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யலாம், அடுத்து இந்த இதுக்கு பிரதிட போறோம் 0.7 வோல்ட். இதுலேயும் தான் உடைய அழுத்தம் 0.7 வோல்ட்டா இருக்கும். இந்த 0.7 வோல்ட் தான் வந்து இங்கால கழிவடும். அதை நான் கணக்கு செய்யக்குள்ள பார்ப்போம். சரியா? கழிவட போகுது. அடுத்தது இந்த பி 1.8க்கும் பி 33க்கும், அதாவது தடை 1.8ல வர தடைக்கும் 33ல வர தடைக்கும் இவ்வளவு அழுத்தம் என்னது எங்களுக்கு தெரியாது, தனித்தனியே காணலாம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், மின்னோட்டம் கண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். மின்னோட்டம் கண்டுதான் நாங்க என்ன செய்யலாம், பிரதியிடலாம். அதுக்கு நாங்கள் இந்த பீட்டா சமன் ஐசிஓ ஐபி இருக்குத்தானே, அந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு அதுல ஐபி பொதுவாக வரக்கூடிய மாதிரி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் பிரதியிட்டு எடுக்க போறோம். பிரதியிட்டு எடுப்பதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? எல்லாத்தையும் ஒரே இதுக்கு நாங்கள் மாற்றி எடுக்க போறோம். சரிதானே? ஓகே, இப்ப பார்த்து என்றால் இதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி சமன்பாடு எழுத போறோம் வழியால பார்ப்போம். இந்த ரெண்டுக்குமே ஐபி அல்லது ரெண்டுக்குமே ஐபியை தான் காணணும். ஓகே, ரெண்டுக்குமே ஐபி வரக்கூடிய மாதிரி பிரதிடுவோம். இப்ப ஐசி சமன் என்ன இருக்கும், ஐசி சமன் என்ன சமன்பாடு அப்பன், பீட்டா சமன் பீட்டா ஐபி என்ற சமன்பாடு இருக்கு. சரியா? அதே மாதிரி எங்களுக்கு ஐபியை தான் நான் காண போறோம். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் இதுல ஒன்றுக்கு ஐபிஐ, இதுல வர ஐபிஐ டிரெக்டா போல இங்க மட்டும் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த ஐபிஐயும் இதுல வர ஐசிஐயும் போடக்கூடிய வாய்ப்போடும். அதுல ஐசிக்கு பதிலாக இந்த பீட்டா ஐபின்றதை நாங்கள் பிரதிட போறோம். சரியா? அப்ப எங்களுக்கு இதுல வர தடையின பெருமானம் தெரியும், வி சமன் ஐஆர் தானே. இந்த வி சமன் ஐஆர் சமன்பாடுல இப்ப இந்த 1.8ல ஐக்கான என்ன செய்ய போறோம், ஐபிக்கானது ஐசிக்கானது பீட்டா இன்டு ஐபி, பீட்டா இன்டு ஐபி பிளஸ் என்னது ஐபி பிளஸ் என்ன செய்யறோம், ஐபி போடுறோம் பிளஸ் ஐபி இன்டு ஆறுக்கான என்னது 1.8, ஆறுக்கான என்னது 1.8 கிலோ ஓம், 1.8 கிலோ ஓம். 1.8 10 அளவிற்கு போடுவோம். சரியா? இதுல நாங்க என்ன செய்யலாம், இதை திருக்கொண்டு போய்க்கல இதுல தர 10 வரணுமே, தர 10 3, சரி தர 10 3. ஓகே, இப்ப பாரு இந்த பீட்டா சமன் ஐபி பிளஸ் ஐபி 1.8 10 சரியா? பீட்டா 7 ஐபி சரி, என்ன பிளஸ் திருப்பி இன்னொரு பீட்டா 7 ஐபி வருது. ஓகே, இது பார்த்து என்றால் இதுல எங்களுக்கு ஐ தெரியாதானே, இதுல வர ஐ என்னவா இருக்க போது, இதுக்கால பிரிஞ்சு போற ஐயா இருக்க போகுது மின்னோட்டம். இதுல வர என்னவா இருக்கும்,
இதால வர ஐசி என்றது தெரியும் எங்களுக்கு. இதால வர ஐபி ஏன் இதால வர்றது ஐபிக்கு தானே வரப்போகுது. இதுல வர மின்னோட்டம் ஐபியா இருக்கும். இதுல வர்றது ஐசியா இருக்கும். சரி சார், இதுல 1.8 கிலோ ஓமுக்குள்ள ஒரு பீட்டா ஐபி தானே போகும். 1.8 கிலோமீட்டர்ல ஒரு பீட்டா இல்ல. இதால அது வர இதால வர இந்த ஐபியும் பெறப்போகுது, இந்த ஐசியும் பெறப்போகுது கேச்சோவின் விதிப்படி. அது அதுக்கு இதுக்கும் சேர்த்து தான் வரும். அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த ஐபி எனக்கு தேவை வேண்டியபடியா ஐபிலேயே வச்சுக்கிறேன். இந்த ஐபி இந்த ஐபியா இருக்குது. இந்த ஐசிக்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் பீட்டா ஐபியை போட்டுக்கிறேன். புரியுதா? சரி சார். இப்ப இனி என்ன செய்ய போறேன் என்றால், இந்த பீட்டா ஐபி இருக்குத்தானே, பீட்டா ஐபிக்கு நான் ஐபியை பொது எடுக்க போறேன். ஐபியை வழியாளவு பொது எடுத்தால் பீட்டா பிளஸ் 1 வரும். பீட்டா பிளஸ் 1, சரியா? பீட்டா பிளஸ் 1 கொஞ்சம் பெருசையாக்கும். பீட்டா பிளஸ் 1 ஐபி, சரியா? ஐபி அது தர என்ன வரப்போகுது, இங்க 1.8 தர 10.3 கிலோ தானே, சரியா? இதுதான் என்ன வரப்போகுது என்றால் இந்த 1.8க்கான அழுத்தமா இருக்க போகுது. 1.8க்கான அழுத்தம் இவ்வளோத்தையும் கொண்டு நான் என்ன செய்ய போறோம் என்றால் இதில் வெளியிட போறோம். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த 33க்கானது அது டிரெக்டா போடலாம். ஐபி தானே, என்னது 33 தர 13 தர ஐபி ரெண்டதை போட்டுட்டு நான் சுருக்கி கொண்டு போவோமா இருந்தால் எங்களுக்கு விடை வரும். செய்யலாமா? சுருக்கி எடுப்பீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு என்னென்ன பிரதியிட போறோம்னு போட்டோம். இதை கொண்டு இதை என்ன செய்யணும், இஞ்சால கழித்து விட்டோம் என்றால் இதுக்குள்ள வேலை சுருக்கிற வேலை மட்டும்தான் வரும். சரி, சுருக்க இதுக்கு அங்கே செய்து காட்டணும்னா சொல்லி செய்து காட்டுறேன். இல்லாட்டி இப்படி பிரதிக்கணும். இது ஒன்றுக்கு வரப்போகுது, இது ஒன்றுக்கு வரப்போகுது. இது ரெண்டையும் சரி, இப்போ இதில் கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா இது ரெண்டு தான் நெஞ்சாலே இருக்கு. இது அப்படியே சொல்லிக்கொண்டு வந்துட்டு ஐபி ஒன்று வரும். ஐபி கொண்டு எழுவா மாற்றி விட்டா விட வரப்போகுது. இந்த ஸ்டெப் லைன் தான் நல்லா இருக்கும். இதுவும் எடுத்தா சரி. இந்த கேள்விக்கு அங்கால இப்படியே வச்சு இதில் கொண்டு போனா ஐபி வரும். இப்போ அதை மாற்றி ஐபியை கண்டுட்டால் இப்போ இந்த ஐசியை கண்டு விட்டா சரி. ஐபியும் ஐசியும் வேறு என்ன இடத்துக்கு பிசி. சரி, பணம் அழுத்தம். சரி, பணம் அழுத்தம் நான் உழவு இதை காணலாம். ஐபியை பீட்டா போடாம நேரைய போட்டுருவாங்க சார். உலையில பீட்டா போடாம பீட்டா போடாம நீங்க என்ன நேரம் போடுவீங்க? சொல்லுங்க. அப்படி செய்ய பேர் காட்டுறதா? இல்ல இங்க ஐபி ஐசி என்று போட்டு செய்யலாத. ஐசிஎன்னு போட்டுச்சு எங்களுக்கு ரெண்டு தெரியாக்காதுங்க. வெறும் இதுல ஐசியும் வரப்போது ஐபியும் வந்துட்டோன்னா எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஏதோ ஒரு தெரியாக்கானி ஒரு தெரியாக்க காரணி இருந்தா தான் எங்களால் சொல்ல கேளும். இப்போ இதுல வரப்போறது எங்களுக்கு இஞ்சாலி பக்கம் ஐபி தான் வரப்போகுது, இதுலயும் ஐபி தான் வரப்போகுது. விடாதா? ஓகே, நான் செய்கிறேன். நான் ஒன்று செய்து காட்டுட்டா. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதுல இந்த சைவ சமூகங்களை கழிக்கிறேன். கழிச்சு இங்க என்ன வரப்போகுது, மீதுக்கான 1.8 பிளஸ் வி 33 வரப்போகுது. 33 கிலோவுக்கான சமன்பாடு. இதை கழிச்சோம்னா 2.3. சரியா? இப்போ இதில் எழுத போறோம் பார்த்தீங்கன்னா
இந்த 1.8க்கான அதாவது இந்த 1.8க்கான சமன்பாடு 1.8க்கான சமன்பாடு இது. அதை நான் இதுல நீ அப்படியே டிரெக்டா ஓட போறேன். பீட்டாவோட 90 இல்ல, பீட்டாவோட ஓபன் 90 சார். 90. அப்ப 90 + 1 எத்தனை? 92. அப்ப 92 ஐபி தர 1.8 தர 13. சார் என்ன சார் 92? இந்த பீட்டா 90 இல்ல ஆ +1 பிளஸ் இந்த இதுக்கு வர என்னது 33 தர 13 தர ஐபி. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னால் இதுல இருக்கிற இந்த ஐபியையும் பொதுவெடுக்கிறேன். பொதுவெடுத்தால் ஐபி இன்டு 91 தர 1.8 தர 13 பிளஸ் 33 தர 13 தர அவ்வளவுதானே. இதுல 13. சரியா? இதை சொல்லிக்கிறேன். என்ன வேலை போதும் உங்களுக்கு? இதை தனியா பெருக்கணும், இதை தனியா பெருக்கணும். பெருக்கி போட்டு இந்த ஐபியையும் சேர்த்து நான் 13 வழியாக எடுத்துருக்கலாம். நான் எடுக்கல, மறந்துட்டேன். அதை எடுத்தா அது மில்லியன் சொல்லி மாற பார்க்கும். ஓகே, இதை சொல்லி இனியும் செய்யணும். மறவிட அடுத்த ஸ்டெப்பும் செய்து காட்டணுமா? மெத்தடா பா இது இனி தம்பி. அது 13 வட்டையில எடுத்து போட்டு வழியில் எடுக்கலாம். பெருக்கிட்டு வழியில் எடுத்து போட்டு உள்ளான பெருக்கி கூட்டி போட்டு இப்போ இதை பெருக்கி போட்டு இதோட கூட்டி போட்டு இதை கொண்டு வந்து 2.3 அளவு பெருக்கி விடலாம், இல்லை பிரித்து விடலாம். செய்யலாம் போகிறேன். நான் செய்தி காட்டி விடாச்சுவா. ஐபி 7 என்னண்டு வர போதென்றால் ஐபி இது இஞ்சால வேற. இது என்ன செய்ய இதை இஞ்சாலானது பிரிக்கிற மாதிரி இருக்கும். 2.3 அந்த 13 பொதுவெடுத்து மேல வந்தா 13 விளங்குதான். இதுல 13 ஓடுறேன். கீழே 9.8 9.8 அளவு இருக்குன்னா எத்தனை? 92 9.8 அளவு இருக்குன்னா 163.8. 92 வேற 1.8 163.8 160 இதுல ஒரு 163.8 அதையும் 33 பேருக்குங்க. சார் பெருக்குறதா கூட்டுறதா? சாரி, கூட்டுறது என்ன? நூற்றி 96. 96.8. 6.8. ஓகே, இனி அதை பெருக்குங்க பார்ப்போம். என்ன வந்தது? சார் 1.16 போகுது சார். 1.1 1.6. 8 அந்த 15 போட்டு பெருக்குங்களா? சார் அந்த 15 சுருக்கத்தான் சார் 1.8 வருது.
எனக்கு வந்துச்சு 0.000002 வந்துதான் 1 வந்துச்சு. 1 2 3 4 5 6 11.68 மெக்ரோண்டு வரும். சரி 23 169 பிரிச்சு நான் 2.3 ம் 2.3 ம் 169 பிரிச்சு நான் 196.8 மாற சொல்லிட்டேன். ரமேஷுக்கு என்ன நடந்த அந்த விட வந்துட்டா தங்கச்சி அந்த வந்தா விட இந்த விட தங்கச்சி சார் பிரிக்க 0.0117 வந்தது. அதான் ஆமா நீ வந்த விடயம் அழகு மாற்றி எடுத்தீங்கன்னா சரியப்ப. அதை திருப்பி 1000 சுருக்கினான் 1.1 ம் 1.17 அவங்களை காணும் என்ன தங்களை தெரிஞ்ச வழங்கப்படுத்துறபடியா ஓடிட்டாங்களோ தெரியல. மக்கள் என்ன செய்யறது எல்லாருக்கும் கணவன். சரி இது இப்ப ஐபி கண்டபடியா நீ ஐசிஐ காலம் தானே. சார் 1. அடே நீ கல்குலேட்டர்ல சரியா இதை பிரதிட்டேன் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுனா உங்களுக்கு ஒரு விட வேறு. அடி இதையும் பிரிச்சு போட்டு இதுல 10 செய்ய முடியும்னா அந்த விட போன சைவசத்தை வந்துச்சுன்னா அது 2 இதை பின்ன கொண்டு போனீங்க என்றால் 10 செய்ய 6க்கு இந்த விட வந்துட்டு என்றால் நீ செய்தது சரி. ஏன்னா ஸ்கீம்ல அவங்களோட ஓட்டுக்கு சார் சரியா. இதை நேரா பிரிக்கிறேன்டா. ம் 2.3 192 பிரிச்சுட்டு வாரம் போற அதை பிரிக்குதானே வாரம் போற அதை பிரிச்சுட்டு அதை திருப்பி 1000 பிரிச்சா சரிதானே சார்? 1000 அதுல சயம் உண்டாளு 1000 பிரிச்சா சரி. ஓகே 1000 பிரிச்சா சரி. இப்ப இதுக்கு விட என்னன்னு வந்த நீ பிரிச்சதுக்கு 0.01 வந்துச்சா விட 1 அங்க 6 8 வந்தது. ஓகே இப்ப எங்களுக்கு ஏற்கனவே 10 சயம் 3 கிடக்கு. அதை ஏற்றுக்கொள்றியா? 1000 பிரிக்க வேண்டியிருக்கு தானே. ஓகே 10 சயம் 3 சய 4 சய 5 சய 6 சய 6 11.6 8 தர 10 சய 6 இதை ஏற்றுக்கொள்றியா? இப்படி சொன்னீங்க. சரி சார் சரிதானே அதுதான் இதுல போட்டிருக்கேன். ஆகலும் அடிப்படையெல்லாம் படிப்பிக்க வைக்கிறீங்களா? இல்ல சார் சின்ன ஒரு நீ முதல் மேட் தானே படித்தேன் அவங்க சார் கால்குலேட்டர்ல அடிச்சது மாதிரி வருது இல்ல கால்குலேட்டர் போல சார் டொனால்டு. சரி என்னவோ. ஓகே அடுத்த கேள்வி எப்ப அடுத்த கேள்வி ஐபிஎம் காணுமா? ஐபிஎம் காணணுமா செய்ய மாட்டீங்களா? ஐபிஎம் கண்டு சொல்ல அப்ப என்ன அப்படி நீ தான் என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்கல்ல விளங்குதா என்ன மாதிரி? அடுத்து ஐபிகான் ஐசி காணலாமா? ஐசி 7 பீட்டா ஐபியில் போட்டா விட வரப்போகுது. பீட்டா என்ற ஐபியை போட்டா விட வரும். சரி சார் என்ன விட? தொண்ணூறு 11.6 1052 1052 மைக்ரோ ஆம்பியரா? ஆமாம் சார் மைக்ரோ ஆம்பியர். ஓகே
இது நாங்கள் மில்லுக்கு மாத்திரம் தெரியும் தானே 10⁻6 இது இங்க இருக்க தசத்தை 1 2 3 கொண்டு போயிட்டு 1.052 அதுல முன்னுக்கு 3 போனபடியா இங்க 3 இல்லாம போகுது 10⁻3 சரியா? சரியா சரி சார். ஓகே, அடுத்த என்ன வடிவத்துக்கு சேகரிப்பான அழுத்தம் பிசிக்கான அழுத்தம் கட்டுருக்கு. பிசிக்கான அழுத்தம் என்னென்னு காணலாம். நான் இதுல முன்னுக்கு தரவு எடுக்க என்ன எடுத்துனாங்க 2 கலைவார மின்னோட்டம் இருக்குதானே. மின்னோட்டம் இது கலவார மின்னோட்டத்துக்கு சமம்னு சொல்லி சொன்னாங்கல்லானே. இப்ப நான் இந்த கேள்விக்கு ஐசி சமன் இதுல வர அழுத்தம் மின்னோட்டம் இல்லை உழைச்சா இதுல வர மின்னோட்டம் என்னது இந்த 33 கிலோ கலவாரதும் இந்த ஐசி கலவாரம் தான் என்னவா இருக்க போது இந்த 1.8 விழுகிற அழுத்தம் நினைவிற்கு தானே. அது அதை வச்சுதான் நான் இப்போ ஐசி காணணும் விசி காணணும். விசின்றது கலெக்டருக்கு வர அழுத்தம். அந்த அழுத்தம் என்னென்னு காண போறோம்னா விசி7 எங்களுக்கு ஐஆர்ன்றபடியா ஐக்காண்டி என்ன செய்ய போறோம் என்றால் அதுல வந்த ஐசி பிளஸ் ஐவி ரெண்டு கொடுத்தகையும் என்னதான் பெருக்க போறோம் 1.8 கிலோமால பெருக்க போறோம். கிலோமால சரியா பெருக்கினால் எங்களுக்கு கூட ஒரு ஐசியும் தெரியும் ஐவியும் தெரியும். இதுக்கு நீங்க என்னது ரெண்டையும் மெக்ரோல போட்டாதான் விட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதாவது 2 மில்லியில போடணும். ஏதாண்டு செய்யணும். சரியா? போட்டு பெருக்கு என்னோட வந்துச்சு. ரெண்டையும் கூட்டினா 1063 பேரும் 63.68 தர 10⁻3 10⁻6 அது 10⁻3 தர 1.8 தர 10⁻3 இந்த 10⁻3 இதுல 10⁻6 இருக்கு. ரெண்டையும் என்ன செய்ய போறோம் சுருக்க போறோம். சுருக்கைகள் எங்களுக்கு வர போறது 10⁻3 வரும். இதை மட்டும் இதே பெருக்கி வாரத 10⁻3 பாதி சுருக்கி விட்டோம்னா உங்களுக்கு சரி. என்னோட 2 பேருக்கு சரி கூட்டுறது என்ன எதன் கூட்டலோட கூட்டணும். இது கூட்டணும். சாய்த்தி என்னோட அந்த
இதில் நான் சொன்ன கான்செப்ட்ல சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டேன் என்னென்றால் இது விசிசியாக இருக்கணும். இந்த கழிக்க வேண்டிய வேறு நினைக்கிறேன். அதை செய்யுங்க பாபு. நான் இதில் இப்போ இந்த படத்தை வச்சுன்னு சொன்னேன் என்னது இதில் வர அழுத்தத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சுன்னு இதில் விசிக்கான அழுத்தம் தான் ஓகே இதை செய்வா செய்து விடையிடுவா என்னோட இதுக்கு என்னோட வந்தேன். என்னோடய பண்ண வந்தேன். நீங்க ஐசிக்கு என்ன சார் போட்டு நீங்க 10 ஐடிக்கு இதோட கீழே போட்டிருக்கீங்க. அது இந்த 1052 எனக்கு இதை பார்க்க நீ உண்டவாள் செய்ய நீ செய்து விடைய சொல்ல அப்போதான் கண்ட ஐசியவே போடலாம் தானே சார் 1 அதே போடுறதோ. சான்ஸ்டெக் செமினார் இருக்கு உங்களுக்கு இல்ல 9-20 போல செமினார் ஏதோ போடலாமா ஏதோ இருந்துச்சு. அது இருந்தது நாங்க சொன்னாங்க ஈடி கிளாஸ் 10 வரைக்கும் நடக்கிற உடன்பாடு. ஐசிடி கிளாஸ் இருக்கு இன்னைக்கு. இல்ல உங்களோட பாடம் பழமையா செவ்வாயில 10 மணி வரைக்கும். இந்த வளமையா உங்களோட பாடம் செவ்வாயில் 2 மணி நடக்கிறது. ஆனா என்னோட இப்ப கேட்டு இருந்துச்சு நான் 9:20க்கு மணிப்பியல் ஏதோ கேட்டு இருந்தது. இந்த வெப்பினார்ல வேறு ஏதாவது கிளாஸ் நடக்க போது போல. ஓகே தீமுக்கு மாறிட்டீங்கன்னா 10 மணி வரைக்கும் கொடுக்கலாம். நான் இது அவைதான் அந்த லிங்க்ல அனுபவது நான் லிங்க் ஒன்று கிரியேட் பண்றேன் இல்லை தானே. எஸ்எஃப் டீம் அப்படிதான் இந்த மாத்தியாச்சு. சரி சுருக்கி போட்டு இப்படியே செய்து பாருங்க. இனி நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்கள் டவுட் கேட்டால் தான் நான் எலக்ட்ரானிக்ஸ்ல அதாவது மூவாஜிக்குள்ள போவேன். அதுக்கு அடுத்த டாபிக் போறேன். செயற்பாட்டு விதிகளாக்கி பாசிட்டிவ் எல்லாத்தையும் செய்யுங்க. செய்து பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியா கிளாஸ்ல கேட்கலாம். இல்லாட்டி கோஆர்டினேட்டர் அனுப்பியும் உங்களோட பேரோட அனுப்பிட்டு அதை நான் கிளியர் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லாட்டி ஏதாவது போயிடலாம். நீங்க செய்து பாருங்க. சரிதானே? தினிதன் ஏதாவது டவுட் இருந்தா இல்லாட்டி விளங்காட்டி கேளுங்க. விளங்குதா ஏதாவது சேட்ல என்ன சொல்லுங்கடாப்பா. தினிதன் ஓகே சரி சந்தீபம் பாய். முடியுதா சார்? ஆமா அடுத்த கிளாஸ்ல நீங்கள் ஆசைப்பட செய்யுங்க. செய்த ஒரு டவுட்டை கேளுங்க. நான் அடுத்த டாபிக் கொண்டு போக போறேன். தொடர்ந்து இதே வச்சு ஒரே கேள்வியான் ஒரே வீசமனை நீங்க மாத்தி மாத்தி போட்டு பார்க்க வேண்டியான். இதை விட நீ வேற போற பாசிப்பர்கள் ஈஸியான கேள்விதான் போய்கொண்டிருக்கும். நீங்க செய்த பொறுத்தான் இருக்கு. அதுல இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன கடைசி கேள்வி ஒன்று இருக்கு. என்னது பெரியலாக்கி முறை என்றால் அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் கெப்பாசிட்டரை போட்டு விட்டோம்னா சரி. இந்த சைக்கிள்ல இதை இன்புட் பண்ண போற இதாகத்துக்கு இதுல ஒரு கெப்பாசிட்டரும் இதுல இருந்து இன்ஜாகிறதுக்கு இதுல ஒரு கெப்பாசிட்டர் போட்டு விட்டா சரி. கெப்பாசிட்டரை போட்டோம்னா அது வெளியில் ஆகி சுட்டு. சரியா? ஓகே சரி சார். அடே ஸ்டாப் பண்ணி போட்டுட்டா உங்களுக்கு அதில் சரி காட்டிக்கிறேன். சரியாக உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ஐடி வார வழியில் எழுது போல அதில் ஒரு கெப்பாசிட்டரும்
அந்த தடைக்கு கீழே வர்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் போட்டா சரிதானே? சார் ஓகே. கெப்பாசிட்டர் கலெக்டர் பக்கம் போடாம எமிட்டர் பக்கம் போட்டு எடுத்தா என்ன நேர்மாறு விதியலாக்கி வருமா? இல்லை நேர்மாறி விதியலாக்கி இல்லைடாவா. அதுல நாங்கள் சுமையை கொடுக்கக்குள்ள அவுட் அண்ட் பயிலி அல்லது அஞ்சலியை பொறுத்த சேகரிப்பான நான் பொறுத்துவோம் காலைக்கு பொறுத்து நாங்கள் அப்படியாது அவுட்ன்றது என்னதுங்க அவுட் வழி பயன் வாரது அதுதான் வரும். சரியா? அந்த அழுத்த விரியலாகிலே ஓட்ட விரியலாகிலே மாறி மாறியில வரும். நான் வெளியிலாக்கிறேன் இது தலைச்சில பார்த்துட்டு நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? இது அழுத்த விரியலாகிக்கு சார் எமிட்டர்ல இருந்து எடுபடும் கலெக்டர்ல இருந்து வாரம் ஒரு காஃபி இருக்கா பார்க்குறேன். ஓட்ட விரியலாக்கிக்கு கலெக்டர்ல இருந்து எமிட்டர்ல இருந்து எடுபடுவார் நினைக்கிறேன். விதியலாக்கு ஏவிசி என்றபோது சிறுசகை விதியலாக்கு இதில் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அப்பன் இந்த தடைகள் குறிக்கிற அனைத்துக்கும் என்ன செய்யப்படும் என்றால் வெளியலாக்கிய போடலாம். விளங்குதா? இப்போ நான் இந்த சர்க்கியூட் ஒன்று நான் ஒவ்வொரு தடைகள் போட்டு இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு சேகரிப்பான் காலிய மற்றது தளமதலுக்கு நாங்கள் தடை போடக்குள்ள அந்த தடையில இருந்து அதுக்கு சமாந்தரமா என்ன செய்யலாம் என்றால் இது கொள்ளளவு இணைச்சு நாங்கள் அதை என்ன செய்யலாம் என்றால் விதியலாக்கி சுற்றுகளை அமைத்துக் கொள்ளலாம். அந்த விதியலாக்கி சுற்றுன்ற அமைப்புல பார்த்து என்றால் வகைப்படுத்தல் இருக்கு. ஏபிசி என்று போவது வகைப்படுத்தல். அந்த வகைப்படுத்தல ஒன்று சிறு சைகை விதியலாக்கி என்று ஸ்மால் சிக்னல் ஆம்பிளிஃபயர் என்று. ரெண்டாவது பார்த்து என்றால் இரண்டு மூவாயினை பயன்படுத்தப்பட்ட இருகட்ட விதியலாக்கி என்றுக்கு. அதுக்குள்ள ஒடுக்கி மூலம் இணைப்பு வழங்குதல், மாற்றி மூலம் இணைப்பு வழங்குதல், நேரடி இணைப்பு வழங்குதல் சொல்லி விதியலாக்கி சுற்றின வகைப்பாடு போகுது. அதுல நார்மலா உங்களுக்கு கேள்வி எல்லாம் வரப்பாகும். அதுல பெரிய பகுதியை வாரண்டா இப்ப நம்மளோட விதியலாக்கி சுற்றுக்கு இப்படி இன்புட் கொடுத்துருக்கு, அது என்ன விதியலாக்கியா இருந்தா என்ன அவுட்புட் வரும்ன்ற மாதிரி வரைவுகள் இருக்கலாமே. இதுல கணக்கு பாட்டதில்லை அடிப்படி சேர்க்கிட்ட மாத்தி விதியலாக்கி சுற்றால் அமையுங்கோ ரெண்டு சொல்லி தரலாம். சரியா? வாங்குதா? ஓகே பாவம் பாவம் பாய்.